Hi, welcome to holisticinvestment.in. Reliance Nippon Life Smart Total Advantage Return Plan நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணவும் அண்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸை பில்ட் பண்ணவும் இந்த பிளான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா லாங் டேர்ம்லன்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோல இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பட் ஃபர்ஸ்ட் இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தின பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இது என்ன அப்படின்றத பத்தி. ஸோ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸே வந்து இதில் 2 பிளான் வேரியன்ட் கொடுக்குறாங்க, லைஃப் வேரியன்ட், லைஃப் ப்ளஸ் வேரியன்ட் அப்படின்னு. அண்ட் உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் பீரியட்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹோல் ஆஃப் லைஃப்கே சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் 100 years ஆஃப் ஏஜ் வரைக்குமே நீங்கள் உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவரை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு இன்கமும் இவங்க கேஷ் போனஸ் ஃபார்மில் இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. லைக் உங்களோட ஃபர்ஸ்ட் பாலிசி இயர் எண்ட்லேருந்து அண்ட் பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் இந்த கேஷ் போனஸ் உங்களுக்கு தராங்க. அண்ட் கேரண்டி லாயல்ட்டி அடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பே அவுட் இல்லை ஒரு லம்சம் அமௌண்ட்டுன்னு சொல்லலாம். இது உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் உங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் பீரியடையே நீங்கள் லிமிட்டட் பீரியடாக கூட பே பண்ணலாம். லைக் 8 years, 10 years, 12 years, 15 years அப்படின்னு. அண்ட் இதில் உங்களுக்கு கிடைக்கிற சர்வைவல் பெனிஃபிட்ஸில் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணி அதுக்கப்புறம் லேட்டராக கூட ஆக்சஸ் பண்ணலாம். இந்த கேஷ் போனஸ் இல்லை கேரண்டி லாயல்ட்டி எடிஷன் மொத்தமாக அப்புறமா கூட நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போவே வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு கூட எந்த வித அவசியமும் இல்லை. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு வந்து அந்த டைமில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த 2 ஆப்ஷனில் எது அந்த டைம் ஆஃப் டெத்தில் ஹையர் இன் வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஒன்று சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் ப்ளஸ் ஏதாவது டெர்மினல் போனஸ் அக்யூமுலேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இல்லைனா டேட் ஆஃப் டெத் வரைக்கும் பே பண்ண டோட்டல் ப்ரீமியமோட 105%. இதில் ரெண்டுத்தில் எது ஹையர் இன் வேல்யூ இருக்கோ அதுதான் டெத் பெனிஃபிட்டாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இதோட வந்துட்டு சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் பார்த்தீங்கன்னா இதில் என்ன வந்து குறிப்பிடுறாங்கன்னா, ஒன்று அவங்களோட 11 times ஆனுவலைஸ் ப்ரீமியம் இல்லை பேஸ் சம் அஷ்யூர்ட், இதில் எது ஹையர் இன் வேல்யூ இருக்கோ அதுதான் அவங்க சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்னு குறிப்பிடுறாங்க. அண்ட் அட்டாச்டு பெய்ட் அப் அடிஷனும் இருக்குது. ப்ளஸ் ஏதாவது சர்வைவல் பெனிஃபிட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து அக்யூமுலேட் பண்ணி உங்கள் டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இது லைஃப் வேரியண்ட்டில். லைஃப் வேரியன்ட் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இதே தான் உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் என்னென்னா பாலிசி வந்து கண்டினியூ ஆகும், அப்படியே எண்ட் ஆகிடாது. இந்த லம்சம்லாம் பெனிஃபிட் கிடைச்சக்கப்புறமா இந்த சர்வைவல் பெனிஃபிட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் அந்தந்த டைம் வரும்போது நார்மலி லீகல் ஹேர் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனால் எந்த வித ஃபியூச்சர் ப்ரீமியமும் அவங்க பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஆப்ஷனில் இந்த மாதிரி இருக்குது. சர்வைவல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டர், அதாவது ஃபஸ்ட்டு பாலிசி இயர் எண்ட்லேருந்து பாலிசி டேர்ம் வரைக்கும் ஒரு கேஷ் போனஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடிஷ்னலி ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் லம்சம் பெனிஃபிட்டாக கேரண்டீட் லாயல்ட்டி அடிஷனும் கிடைக்கும். இதில் பாலிசி ஹோல்டர் வந்து அவங்க சர்வைவல் பெனிஃபிட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணால் சூஸ் பண்ணலாம். லைக் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று இமீடியட் பே அவுட், இல்லைனா அக்யூமுலேட் பண்ணி பண்ணலாம், இல்லைனா அந்த சர்வைவல் பெனிஃபிட்டை பேட் அப் அடிஷனாக கன்வெர்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலி 2 வேரியண்ட்டுக்குமே சர்வைவல் பெனிஃபிட் சேம், மெச்சூரிட்டி பெனிஃபிட்டுமே அதே மாதிரி தான், போத் வேரியன்ட்ஸ்க்குமே சேம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி ப்ளஸ் ஏதாவது டெர்மினல் போனஸ் இருந்துச்சு, அப்புறமா பேட் அப் அடிஷன் இருந்துச்சு, அப்புறமா சர்வைவல் அக்கௌண்ட் பெனிஃபிட் அக்கௌண்ட்டில் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் அவங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக பாலிசி ஹோல்டர் பாலிசி மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸை தருவாங்க. அண்ட் இதில் சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி வந்து பேஸ் சம் அஷ்யூர்டை தான் குறிக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் இந்த பாலிசியில் உண்டு. இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸில் வந்துட்டு இந்த பாலிசியோட சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் உங்களால் லோன் அவைல் பண்ண முடியும். அண்ட் ரைடர்ஸ் ஆட் பண்ணுறதுனால கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பே பண்ணுறதுமே வந்து ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். லைக் ஆனுவலி பே பண்ண ஆப்ஷன் இருக்குது, செமி ஆனுவலி, குவார்ட்டர்லி, மந்த்லி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இவங்க ப்ரொவைட் பண்ணுற லைஃப் கவரேஜ் அந்த அளவுக்கு அடிக்வேட்டாக இல்லை. அண்ட் அவங்க நம்ம வந்து இப்போ சர்வைவல் பெனிஃபிட் ஆனுவலி வித்ட்ரா பண்ணோம்னா இது அன்னெசரி ஸ்பெண்டிங்க்கு தான் மோஸ்ட்லி போய் முடியும். அண்ட் இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் பாலிசி அப்படின்றதுனால பெனிஃபிட்ஸ் இவங்க கொடுக்குறது கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜுமே இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இப்போ நம்ம இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இந்த பாலிசியை பற்றி. ஸோ இப்போ இதில் அனலைஸ் பண்ணி நம்ம பார்ப்போம், லைக் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சூட்டபிளாக இல்லையா அப்படின்றது. அது எப்படி நம்ம பண்ண போகிறோம்னா இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்னை எவாலுவேட் பண்ணி தான், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கையில் அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றதுக்கு.
ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக ஒரு 40-year-old மேல் வந்து இந்த பாலிசியை லைஃப் ஆப்ஷன் வேரியன்ட் வச்சு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். 20-year பாலிசி டேர்ம், 15-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனுவல் ப்ரீமியமாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது 1.5 lakhs. ஸோ இவர் வந்து சர்வைவல் பெனிஃபிட்டை அக்யூமுலேட் பண்ணி மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட வந்து லேட்டராக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து ஆப் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலாக இதில் நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் இந்த ஃபிகர்ஸ் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஆர்ஆர் பண்ண 2 அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சு பண்ண போகிறோம். அதாவது 4%, 8% ரெண்டுமே வந்து ஒர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்காக. இது ஏன்னா இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் பாலிசி அப்படின்றதுனால ரிட்டர்ன்ஸ் மாறும். ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் பெஸ்ட் கேஸ் சினாரியோன்னு வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும். பட் இந்த 4%, 8% கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இவ்வளோதான் ஃபர்ஸ்ட்ல வரும், இவ்வளோதான் பெஸ்ட் கேஸில் வரும் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம வந்து இது வந்து எடுத்து பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4% ரிட்டர்னில் நம்ம எஸ்டிமேட்டட் ஃபண்ட் வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 31.54 lakhs வருது. இதே ஆர்என்ஆர் ஸ்டார் பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் வச்சு இந்த ஃபண்ட் வேல்யூக்கு ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணோம்னா 2.59% வருது. இந்த 2.59% ஒரு டிப்பிக்கல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ரொம்ப கம்மியான ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான். ஸோ நம்ம இவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுக்காமல் சும்மா ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலே இதை விட ஸ்லைட்லி உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இது இல்லை நம்ம ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரிட்டர்ன் வருது ஒரு ரொம்ப யூனிக்காக எந்த வேல்யூவும் ஆட் பண்ணலை. அண்ட் இது 4% ஒர்ஸ்ட் கேஸ் அப்படின்றதுனால அதுவும் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியும். இதை விட கம்மியாக போகவும் சான்சஸ் இருக்குது. சரி, இது ஒர்ஸ்ட் கேஸ் பெஸ்ட் கேஸ் அப்படி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% ரிட்டர்னில் ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 47.83 lakhs இருக்குது. ஸோ இதோட ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணால் 5.74% வருது. இதுவுமே ஒரு பேங்க் எஃப்டியில் கிடைக்கிற ரேட் ஆஃப் ரிட்டர்னை விட அதுவும் கேரண்டீட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை விட ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் தான். நம்ம கேரண்டீட் ரிட்டர்ன் மாதிரி பேங்க் எஃப்டியில் கிடைக்கிறத விட்டு நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு தான். பட் இது ஒரு கேரண்டீட் கொடுக்குற ரிட்டர்னை விட ஒரு டெப்த் இதில் கொடுக்குற ரிட்டர்னை விட 5.7 ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குற ரிட்டர்னை விட இது 5.74% தான் கொடுக்குது. ரொம்ப கம்மியாக கொடுக்குது கம்பேரபிள் அப்படின்னு சொல்லும் போது இதில் வந்து எந்த விதமான ஒரு பெனிஃபிட் நம்மளால பார்க்க முடியல. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுக்காத போது நம்மளால நம்மளோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸில் இருக்கிற ரைசிங் காஸ்ட்டை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதில் கொடுக்குற லைஃப் கவருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ இந்த லோ லைஃப் கவரேஜ் அண்ட் மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தோன்னா இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த பாலிசி அந்த அளவுக்கு சூட்டபிளான ஆப்ஷனா இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போறோம். அதாவது இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை விட வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இல்லை வேற ஏதாவது ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நல்ல ரிட்டர்ன் வருமானு பார்க்க போறோம். எப்படின்னா இப்போ இந்த இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்தீங்கன்னா லைஃப் கவரேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுக்குது. நம்ம அந்த மாதிரி கம்பைன் பண்ணி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம லைஃப் கவரேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்தையுமே செப்பரேட்டா தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் வருதான்னு பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இதே மாதிரி இந்த பாலிசியில் இருக்கிற மாதிரி சம் அஷ்யூர்ட் 20 lakhsல ஆனுவல் ப்ரீமியம் 23,900 மட்டும் கட்டி 20-year பாலிசி டேர்ம் அண்ட் 10-year ப்ரீமியம் பேமெண்ட் பீரியடுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம்னு வச்சுப்போம். ஸோ இதில் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 23,900 தான் நம்ம கட்டுறோம். அதனால மீதி 1,26,100 rupees நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி நம்ம எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த நெக்ஸ்ட் 5 years அந்த ஃபுல் ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அலோகேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ லோ ரிஸ்க் இன்வெஸ்டரா இருக்கிறதுனால நீங்க லோ ரிஸ்க் இன்வெஸ்டரா இருக்கீங்க சப்போஸ் அப்படின்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நீங்க வந்து சப்போஸ் நீங்க வந்து இது பண்ணலாம். லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட் பேக் ஃபண்ட், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு அதுல. பிளஸ் உங்களுக்கு வந்துட்டு அதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே உண்டு. இதே நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுலேயுமே டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 10 years கிட்ட நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுவுமே ஒரு ஆவரேஜ் 12% ரிட்டர்னை விட அவுட் பர்ஃபார்ம் கூட சில கேசஸ்ல பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்கு, பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் பிளஸ் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரியும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த கம்பேரிசன் எக்ஸாம்பிளில் நம்ம ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ணுறோம். லைக் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் காம்பினேஷனில் வர ரிட்டர்ன்ஸையும் கன்சிடர் பண்ணுறோம், டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனில் வர ரிட்டர்ன்ஸுமே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து 50.27 lakhs வரைக்கும் க்ரோ ஆகியிருக்கு. ஐஆர்ஆர் 6.11%. இதே வந்து இஎஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 95.78 lakhs அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 86.48 lakhs
ஆனா அந்த ஃபண்ட் வேல்யூக்கு ஐஆர்ஆர் வந்து 11.74% வருது. ஸோ பிபிஎஃபோட காம்பினேஷன்ல டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கட்டும், இல்லை இஎல்எஸ்எஸ் காம்பினேஷன்ல டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்க ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சிக்னிஃபிகன்ட்லி ஆர்என்ஆர் ஸ்டார் பாலிசியோட அவுட் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வெல்த் அக்யூமுலேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் இன்னும் ஆக்சிலேட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், எல்லாமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இதில் இன்னும் நம்மளுக்கு வந்து ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் ஸ்மார்ட் டோட்டல் அட்வான்டேஜ் ரிட்டர்ன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வேர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம அனலைசிஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் பிளான். இதில் உங்களுக்கு லைஃப் கவரேஜும் அதே நேரத்தில் உங்கள் ஃபியூச்சர் கோல்ஸ்க்காக ரெகுலர் சேவிங்ஸையும் என்கரேஜ் பண்ணுற ஒரு பிளான். இதில் உங்களோட பே அவுட்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து உங்கள் நீட்ஸ் பொறுத்து அலோ பண்ணுறாங்க. அண்ட் இதில் ஆனால் இதில் வந்து இருக்கிற ஒரு பெரிய இதுவே பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களோட கீ பெனிஃபிட்ஸ், டெத் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், சர்வைவலாக இருக்கட்டும், மெச்சூரிட்டி பெனிஃபிட், இது எல்லாமே நான் கேரண்டீடு தான். இது போனஸஸில் தான் ரிலே ஆகுது. அண்ட் இதில் கிடைக்கிற சம் அஷூர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்வேட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஒரு ஃபேமிலி கொடுக்குற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அண்ட் இந்த காம்பினேஷன் லிமிட்டட் லைஃப் கவரேஜ் அண்ட் ரிலேட்டிவ்லி லோ ரிட்டர்ன்ஸ், இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் இந்த பிளான் வந்து அந்த அளவுக்கு சூட்டபிளாக நமக்கு லாங் டேர்மில் ஒரு வெல்த் பில்ட் பண்ணவோ, இல்லை நம்ம ஃபேமிலிக்கு ஒரு செக்யூரான ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாததுனால ப்ராபப்ளி இது ஒரு இன்வெஸ்டாருக்கு மோஸ்ட்லி சூட்டபிளான ஒரு ஆப்ஷன் சொல்ல முடியாது. நீங்கள் அதனால என்ன பண்ணலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஒரு இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள் செனாரியோ கம்பேரிட்டிவ் அனலைசிஸில், அந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்சூரன்ஸ்க்குன்னு சொல்லும்போது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு ஹையர் கவரேஜை நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரீமியமில் ஆக்சுவலி வாங்கலாம். இது உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்கு உங்கள் ஆப்சன்ஸும் ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். ஸோ லைஃப் கவரேஜை நீங்கள் செக்யூர் பண்ணக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஆகிற அமௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அலோகேட் பண்ணலாம். அதுவும் எஸ்பெஷலி ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, டெப்ட் அண்ட் ஈக்விட்டி இருக்கிற மாதிரி உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒரு லாங் டேர்மில் ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு நல்ல வெல்த் பில்ட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.